வணக்கம் ட்ரேடர் சசி. ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அந்த வாரத்தில் வர்ற திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக வந்து இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக வந்து தெரியும். அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போயிட்டு செல் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா கீழே வருது அப்படின்னா தைரியமாக நீங்கள் பை பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லோ வச்சுட்டு திரும்ப அங்கே தான் வந்து ப்ரைஸ் போயிருக்குது. அப்போ திரும்ப ஒரு லோ வச்சுட்டு ப்ரைஸ் ரிவர்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு. அது வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப அந்த இடம் வந்தோன்னே என்ன உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் தெரியும், எங்கே வரும் ப்ரைஸு இங்கே வந்துடும். புதுலோ வைக்கிறானோ வைக்கலையோ அதை பற்றி நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஆனால் இங்கேருந்து இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த மாதிரி கன்ஃபார்மான ஒரு விஷயம், அதுவும் வீக்லியில் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிடுறீங்க. அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுலேருந்து வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஈஸியாக அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தோன்னா ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரிவர்சல் கிடச்சிது அப்படின்னா, சிக்னல் கிடச்சிதுன்னா ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கேருந்து ப்ரைஸு இங்கே வரைக்கும் போயிடும் கண்டிப்பாக அப்படின்னு. இதுக்கப்புறம் பிரேக் ஆகலை, அதெல்லாம் வேறு பிரச்சனை. ஆனால் இது வரைக்கும் போய்டும் தெரியும். அந்த வாரம் நீங்கள் செல் ட்ரேடு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆப்ஷன்ஸில் நீங்கள் புட் ஆப்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக வந்து புட் ஆப்ஷனே ட்ரேட் பண்ணவே முடியாதுன்னு இல்லை. ஆனால் கால் ஆப்ஷனில் நீங்கள் அதிகமாக வந்து கவனத்தை வந்து செலுத்தலாம். அதுக்காக தான் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த வாரம் ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் என்ன நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துருவோங்க. நீங்கள் கொரோனாவிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரோனா ஃபால் இங்கே இருக்குது. ஆஸ் பர் ட்ரேடிங் வியூ வந்து சில பேர் வந்து ட்ரேடிங் வியூவில் தான் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அந்த சார்ட்லேருந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க, இதுலேயே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் எதிர்பார்த்து. என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் எல்லாமே ஒன்று தாங்க. ஆப்ஷன்ஸில் வந்து பண்ண முடியாது, ஆப்ஷன் பையிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது, எல்லாமே டிசிப்ளின் தாங்க. முடியாதுன்னு நான் நினச்சிருந்தேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய அந்த மீதி இருக்கிற அந்த 2 தொழிலையே வந்து பார்த்துட்டு வேறு எதனாச்சும் நான் வந்து ஆரம்பிச்சிருப்பேன். இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, நம்ம வந்து கற்றுக்காமல் விடக்கூடாதுன்னா ரொம்ப டைம் எடுத்தது, ஆனால் கற்றுக்கிட்டோம். அதனால் முடியாதுன்னு நீங்களும் வந்து என்றைக்குமே வந்து எந்த விஷயத்தையும் வந்து விட்டுறாதீங்க. அது எல்லா விஷயமுமே வந்து முடிய தான் செய்யும். அது நம்ம சரியான முறையில் வந்து முயற்சி பண்ணணும்னா அது கண்டிப்பாக வந்து நடக்கும். அப்போ கொரோனாவில் 7500 அப்படின்னு ட்ரேடிங் வியூ பொறுத்த வரைக்கும் 7500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு 4 வருஷத்தில் ப்ரைஸ் எங்கே போயிருக்கு? 27,000 பக்கத்தில் வந்துருச்சு. எத்தனாயிரம் புள்ளி மேலே வந்திருக்குது? 20,000 புள்ளி மேலே வந்திருக்குது 4 வருஷத்தில். ஒரு பெரிய வீச்சு இது. ஆனால் வந்து இது ஒரே அடியாக மேலே போச்சானா இல்லவே இல்லை. சின்ன 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 கரெக்ஷன்ஸு, அதே சமயத்தில் வந்து பெரிய கரெக்ஷன்ஸும் வந்து தான் வந்து மேலே போயிருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்குது. ஒரு முறையும் கரெக்ஷன் வந்துட்டு ப்ரைஸ் மேலே தான் போயிருக்குது. அப்போ இந்த முறையும் நம்ம இது ஒரு கரெக்ஷன்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். இது கரெக்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இது இந்த இடத்துலேருந்து ஒரு தடவையும் வந்து மேலே போயிருக்குது ட்ரெண்ட் லைன்லேருந்து. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலேருந்தும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை அப்படி நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து எதுக்கு உதவும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு புல்லிஷாக வந்து மாறுது ப்ரைஸ் அப்படின்னா, இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து எப்போவுமே வந்து பிரேக் ஆகும்போது எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் சரி, அதை ஃபாலிங் வெட்ஜு மேலே 80% பிரேக் ஆகும். அதே நேரத்தில் ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேருந்து ஏற்கனவே நம்மளுக்கு மேலே போன ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால் ஆடட் அட்வான்டேஜ் 2 விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து மேலே பிரேக் ஆகும் அப்படின்னு வந்து காட்டுது. ஆனால் அது எப்போ நடக்கும்? இந்த லெவலை கட் பண்ணால் தான் நடக்கும். எப்படி நடக்கும்? ரொம்ப வேகமாக மேலே போகும். இந்த லெவலில் போய் தான் நிற்கும். ஒரு வேளை மேலே போக ஆரம்பிச்சுன்னா இந்த லெவல் வரைக்குமே போயிடும். யூஸ்வலாக அப்படி தான் நடக்குது. நீங்கள் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னோ இல்லை வெட்ஜ் பேட்டர்னோ கூகுளில் தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு வந்து சொல்லியிருப்பாங்க. மற்ற விஷயம்லாம் எதையுமே படிக்காதீங்க. சும்மா அந்த இடத்த மட்டும் பாருங்கள், எப்படி வந்து பிரேக் ஆகிருக்குது, வால்யூம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை கவனிக்கலாம். அல்டிமேட்டாக எங்கே போகணும்? இங்கே கண்டிப்பாக போயிடும்.
ஒருவேளை இந்த லெவலில் பிரேக் பண்ணானா இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈக்குவலான ஹைலேருந்து விழலாம் மறுபடியும், இல்லைனா புது ஹை வச்சுட்டு கூட மறுபடியும் ட்ரெண்ட் லைன் நோக்கி வரலாம். அதே சமயத்தில் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எப்போவுமே வந்து இங்கே 80% இப்படி மேலே தான் பிரேக் ஆகும் அப்படின்னா 20% கீழே பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழே பிரேக் ஆகணும்னா என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழே வரும். இப்போ என்ன நடந்துருது, ப்ரீவியஸ் லோவில் வந்து நிற்கிது ப்ரைஸ். டெய்லியில் நம்ம டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம், நான் சொல்கிறேன். அப்போ ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா, இங்கே பிரேக் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் போகும்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன், இந்த ட்ரெண்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு புல் பேக் வந்து தான் போயிருக்குது. செகண்ட் புல் பேக்கை இந்த லெவலில் கட் பண்ணல. புல் பேக் வந்தது ஆனால் கட் பண்ணல. கட் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக அப்படியே போக ஆரம்பித்தான். அடுத்த முறை இதுக்கு பக்கத்தில் வந்தால் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் 4. அப்போ இங்கிருந்து வந்து ஒரு பெரிய ரெக்கவரி மேலே வந்து போயிடுச்சு. இப்போவும் ப்ரைஸ் வந்து கீழே ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் இங்கே வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணி இதுக்கும் கீழே போச்சுன்னா நல்ல ஒரு ஃபாலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு, அதாவது பெரியனா 20,000 புள்ளி மேலே போன ஒரு ட்ரெண்டுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கரெக்ஷன் வருமா, இல்லைனா இன்னும் ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற அந்த எட்ஜில் வந்து உட்காந்துருவாங்க. அந்த சீட்டு நுனியில் வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது. சரி, டெய்லியில் பார்ப்போமா என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு, என்ன மாதிரி நம்மளுக்கு இன்சைட்ஸ் டெய்லியில். ஸோ டெய்லியில் வீக்லியில் நீங்கள் பார்த்தா அதே வெட்ஜ் பேட்டர்னு இன்னும் கூட உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கும் 4 கேண்டலாக வந்திருக்கும். அப்போ இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக வந்து இது வந்து புரியும். ஒரு முறையும் இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது ப்ரைஸ். அடுத்த முறை இது 3த்தையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இந்த லைன் கிடச்சிருந்துருக்கும். இந்த ட்ரேடு இதை தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து மேலே போயிருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் தான். நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இதை இன்னும் வந்து பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே போய்டும்பா. எங்கே போகும், ப்ரீவியஸ் ஹைக்கு போய்டும். இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த லெவலில் பிரேக் பண்ணானா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள், அதாவது ஒரு மாதம் வரைக்கும் வந்து மேலே தான் போயிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தது தான் நடந்தது. இங்கெல்லாம் வந்து 1.5 மாதம் 2 மாதம் வந்து மேலே வந்து போயிருக்குது. இந்த லெவலில் இருந்து மேலே போயிருக்கு. இந்த 2 பாயிண்ட்லேயே நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த ரிவர்ஸில் நீங்கள் கணிச்சிருந்தீங்கனாலே அது பாட்டுக்கு மேலே எது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் போயிடும்னு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. அதுக்கு தான் படிக்கட்டு மெத்தட். இப்படி மேலே போகிற வரைக்கும் போயிட்டு தான் இருப்போம். ஒன்ஸ் எப்போ வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணி இப்படி வந்து அந்த செயினை பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, டெய்லியில் மட்டும் அனலைஸ் பண்ணால் பத்தாது. எல்லாம் ஒரு காம்பினேஷன் தான். நிறையா விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப எளிமையாக வந்து 2 லைனை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ இந்த சார்ட் வேறு, அந்த சார்ட் வேறு, ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாது, பை பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே என்னால் முடியும். அது எனக்கு 6 மாதத்தில் நான் கற்றுப்பேன். அப்படி இல்லைன்னா 1 வருஷம் ஆனாலும் நான் கண்டிப்பாக கற்றுப்பேன். இல்லை என்ன மாதிரி 10 வருஷம் ஆனாலும் கற்றுப்பேன்னா அது ரொம்ப வந்து எல்லாத்தாலையும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வாய்ப்பு இருந்தது, நான் பண்ணிட்டேன். அப்போது இங்கே ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்துருவோம். இவ்வளோ தூரம் பை பண்ணி கொண்டுட்டு போயிருக்கிறாங்க பையர்ஸு. இதோடு அவங்களுடைய ஆட்டம் முடிஞ்சுது. ஏன் அப்படி சொல்கிறோம், செல் பண்ணும்போது வந்து நல்ல கீழே வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ப்ரைஸை. இவ்வளோ தூரம் மேலேருந்து கீழே வந்தவங்க இந்த இடத்துல நிற்க முடியாமல் கீழே வந்திருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ வேகமாக இவ்வளோ தூரமாக கொண்டுட்டு வந்த செல்லர்ஸால் இந்த லோவுக்கு கீழே அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியல. சரிங்களா? ஒரு சின்ன லோ வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுச்சு. பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க, முடியல. செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து ப்ரைஸை கீழே கொண்டுட்டு வர்றாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். அவங்களால இங்கிருந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடிஞ்சுது. ஆனால் இந்த லோக்கு பக்கத்தில் வந்தோன்னா ரொம்ப தூரம்லாம் கீழே போக முடியல. மறுபடியும் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. முதல் தடவை பையர்ஸ் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க, 2வது தடவை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க, 3வது தடவை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்கிறத கவனிங்க. அப்போ செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டுட்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
ப்ரைஸும் வந்து கீழே அது பாட்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த லோக்கு கீழே இவ்வளோ தான் அவங்களால வந்து கொண்டுட்டு வர முடிஞ்சது ப்ரைஸை. இப்போ இந்த லோக்கே வந்துருச்சு ப்ரைஸ். இவன் மேலே தான் பிரேக் ஆகிறானா, இதுக்கு கீழே வரக்கூடாது. வந்தாலும் வந்து ஒரு சின்ன லெவலில் இப்படி வந்து எதனா வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரே அடியாக மேலே இப்படி வந்து போனான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு வந்து போயிட்டே இருப்பான். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் நடந்தது அப்படின்னா நம்ம இதை இமேஜின் பண்ணிக்கலாம். இவன் மேலே தான்ப்பா போகிறான். ரைட்டு. எப்போ போவான்? ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணால் போயிடுவான். ப்ரீவியஸ் ஐ எங்கே இருக்குது? மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் இங்கே போயிருக்குது பார்த்தீங்களா? இந்த புல் பேக் லெவல்லேருந்து கீழே வந்துருக்கு. திரும்பவும் வந்து புல் பேக் போயிருக்கான், போக முடியல. திரும்பவும் கீழே வந்துருக்குது. ஆனால் ஆக மொத்தம் இந்த லெவலை வந்து கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணானா கீழே போயிடுவான். எங்கே வரைக்கும் போவான்? எங்கே போவான்? அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்து ஒரு லோ வச்சான் பார்த்தீங்களா? அந்த லோவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இமீடியட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பொறுமையாலாம் போயிட்டு இருக்க மாட்டான். இந்த மாதிரி கட 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 கடன்னு கீழே போய். சரியா? அதனால் ரொம்ப ரொம்ப எட்ஜில் இருக்குங்க. அவ்வளோதான். ரொம்ப புதுசாக இருக்கிறீங்க. நீங்கள் ட்ரேடிங்கே இப்போ தான் வர்றீங்கன்னா வேடிக்கை மட்டும் பாருங்கள். அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு இல்லைனா அடுத்து இது பிரேக் ஆகிற வரைக்கும் அனுபவம் இருக்குது அப்படின்னா கடை திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடு. நம்ம இது எல்லாமே வந்து பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கடை திறந்தா ட்ரேட். கடை திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து என்ன மாதிரி வந்து ட்ரேடு ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். கடை திறந்த உடனே அடித்து பிடிச்சி உள்ளே போய் நாங்கள் பொருள் வாங்குகிறோம். அந்த மாதிரி கிடையாது. அது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அவங்க ஏசிலாம் போடட்டும். கடைக்காரங்க எல்லாம் பெருக்கி எல்லாம் அரேஞ்செலாம் பண்ணி வச்சு ஏசி போட்டு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே உள்ளே போகலாம். போய் ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிட்டு கடை மூடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியே வரலன்னா தான் நீங்கள் என்ன பண்ணலாம்? காமா என்ன, தீட்டா என்ன, அது என்ன, இது என்ன, எவ்வளோ வந்து மெல்ட் ஆகுது, எவ்வளோ ஆனால் எனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம். எப்போது? கடை மூடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டிங்கன்னா மார்க்கெட்டு க்ளோஸுக்கு முன்னாடி வெளியில் வந்துடணும். அது லாஸோ ப்ராஃபிட்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடணும். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து இதில் தெளிவாக சொல்லிடுவேன். பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் 48 வீடியோஸ் இருக்குது. இந்த 48 வீடியோஸை நீங்கள் பொறுமையாக பார்த்துருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நாங்கள் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஒரு வருஷ காலமாக வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டு அதுக்கு பதிவு போட்டு அது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். ஆனால் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் இருக்காது எதுவுமே. எல்லாமே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்? அந்த பொறுமை வேணும் மார்க்கெட்டில். பொறுமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறதுலேருந்தே அந்த பொறுமையை வந்து நான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிடுவேன். பொறுமையாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? சரி, ஓகே. எந்த காரணத்தை கொண்டும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அந்த லோவுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. இப்போ கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா தான் இருக்குதே ஒழிய, ஏன் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல இன்னும். இப்போ இந்த லோ இருக்குதுன்னா இந்த லோவுக்கு கீழே ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி வந்து மேலே வந்துருச்சு. இது வந்து கணக்கில் வந்து உங்களுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லோ இருக்குது, எக்ஸாக்டாக வந்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? க்ளோஸு எப்படி எக்ஸாக்டாக இருக்குது. ஆனால் அடுத்த நாள் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ நாளைக்கு கீழே போகணும்னு நினச்சானா அவன் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிடுவான். ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருவான். ஒரு சின்ன புல் பேக் தான் வந்தது. இந்த லெவலை அவன் எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணவே இல்லை. அப்போ கீழே வந்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த லெவலுக்கு கீழே வந்து அதே லெவலில் க்ளோஸ் வச்சுருக்கான். மறுபடியும் மேலே போகும்போது அந்த ஹைக்கு போகாமல் கீழே வந்தால் மறுபடியும் ஒரு கேப் டவுன். இங்கே எப்படி வந்து கேப் டவுன் ஆச்சோ அதே மாதிரி ஒரு கேப் டவுன். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ மேலே போவோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இப்படி வந்து போகணும், போனால் தான் மேலே போவான். எங்கே போவான்னா இங்கே போயிடுவான். சான்சஸ் ஆர் ஹை. அதே சமயத்தில் பியரிஷாக வந்துகிட்டே இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் உங்களுக்கு வந்து தெரியுது. பையர்ஸ் வந்து உள்ளே வந்து வர்றாங்க. செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது நடக்கக்கூடாது அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயை போய் கட் பண்ணிடணும். இங்கேருந்து போய் இப்படி கட் பண்ணி இந்த ஐயும் கட் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போயிடும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். சரியா? எதனா நியூஸ் வந்து தப்பாக வரும். ஏதாவது பேண்டமிக் வரான், அது வரான், இது வரான், வார் வருது,
ஏதோ ஒரு பிரச்சனை வரும். வந்ததுன்னா அப்போலாம் வந்து மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து ரியாக்டே பண்ணாது. பாடு கீழ போயிட்டே இருக்கும். எங்க வரைக்கும் போறது வாய்ப்பு இருக்கு. இங்க வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் மறுபடியும் கீழ அடுத்து கரெக்ஷன். கொரோனா 2020லேருந்து 4 வருஷமா மேல வர மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன். ஒரு வேளை இத பிரேக் ஆயிடுச்சுன்னா. சரியா? பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில கிட்டத்தட்ட கரெக்ஷனு ஸ்டார்ட்டே ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம். கொரோனாவில் ஃபால் இங்கே இருக்குது. இந்த கொரோனா ஃபால்லேருந்து மேலே ஒரு முறையும் வந்து மேலே நல்லா வந்து வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. ஆனால் இங்கே வர நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்தது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. இங்கே அப்படியே கம்மியாயிட்டாங்க பார்த்தீங்களா? பையர்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பையர்ஸ் அந்த மாதிரி இல்லை. நல்லா வந்து அதிகப்படியாக இருந்தாங்க. இங்கெல்லாம் வர அப்படியே கம்மியாகிட்டே போகிறாங்க. இப்போ இது எதை குறிக்குது? செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டு. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி செல்லிங் வந்து ரொம்ப ப்ரெஷராக வந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் செல்லிங் நடந்துருக்குது. ஆனால் ஒரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துருக்குது. இங்கெல்லாம் என்ன ஆயிருக்குது? நல்லா செல்லாயிருக்கு. நல்லா செல்லாயிருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல சிக்னல் தான். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கும் ஆகிடுச்சுங்க. அடுத்தடுத்து ஹை வச்சுட்டே போனால் இங்கே ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்கணும். மேலே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னா அங்கே இருக்கணும். அங்கே வரைக்கும் வரல. அப்போ வரலன்னா அட்லீஸ்ட் இந்த லெவலனாச்சும் கட் பண்ணக்கூடாது. ஒன்று மேலே போகணும், மேலே போகலையா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணிட்டானா வேலை முடிஞ்சு. அதான் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம கட் பண்ணி கீழேயே வந்து க்ளோஸ் வச்சிட்டோம். அப்போது ஒரு ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்தது வந்து ஒரு சின்ன இன்டர்னல் புல் பேக் இவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்து ஒரு லோ வச்சுட்டு மேலே வரும்போது எங்கே வந்துட்டான்? இங்கேயே வந்துட்டான். அப்போ இதை கட் பண்ணோம், நிறைய வேலை இருக்குது. பேங்க் நிஃப்டி ட்ரெண்டு மாறி போய் இன்டர்னலாக வந்து உள்ளுக்குள்ளார வந்து படிக்கட்டில் இறங்கி வர்றான் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. சரியா? இந்த லோவுக்கு ஒரு வேளை வந்துட்டான் அப்படின்னா இன்னொரு புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை கட் பண்ணி எப்படி இங்கே வந்து லோ வச்சானோ, லோ வச்சு புல் பேக் போகும்போது வந்து இந்த ஐக்கே போக முடியாமல் ரிவர்சல் ஆகிட்டு இருக்கிறானோ. இப்போது நாளைக்கு மண்டே வந்து மார்க்கெட்டு, அதாவது அடுத்த வாரம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ரெட்டாக வந்து இவ்வளோ தூரம் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இவன் கீழே போகக்கூடாது, மேலேனா என்ன பண்ணணும்? இங்கிருந்தே ரிவர்சல் ஆகி இப்படி போகணும். அப்போ இது என்ன ஆகிடும்? டபிள்யூ வந்து ஸ்டைலாக எழுதுன மாதிரி ஆகிடும். அப்போது அடுத்து வந்து மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து எட்ஜில் அப்படி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. நாளைக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு பியரிஷாக போக ஆரம்பிச்சதுனாலே மார்க்கெட்டு இந்த லோக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்போதைக்கு இன்டர்னலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குது? படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டே இருக்குதான். அதே சமயத்தில் டெய்லியில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேரலல் சேனலில் உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மேலே இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. கரெக்டாக இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே நல்லா வந்து லிஃப்ட் ஆகி போயிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப அவசியங்க. ஒரு 2 பாயிண்ட் கிடச்சுன்னா சும்மா ஒரு லைனை போட்டு வந்து வச்சுக்க வேண்டியதான். சரியா? ஒருவேளை கீழே வந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வந்து எதனா ட்ரை பண்ணானா எங்கே போவான்? இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. அப்போ இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இப்படி வந்து இப்படி போயிருக்குது, இப்படி வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம மேலே போகும், பையுக்கான வாய்ப்பை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். இது பாருங்கள், இது வந்து மேலேருந்து கீழே வந்தது, புல் பேக்கு, மேலேருந்து கீழே வந்தது, புல் பேக்கு, மேலேருந்து கீழே, இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே ரிவர்சல் ஆனால் எங்கே வந்துடுவான்? இங்கே வந்துடுவான் கண்டிப்பாக. அப்போது ஒரு சின்ன புல் பேக் அப்புறம் மறுபடியும் மேலே போனானே எங்கே போவான்? அடுத்து இங்கே போயிடுவான் கண்டிப்பாக. இந்த சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போயிருந்தானா அடுத்து இங்கே போயிருந்துருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் என்ன பண்ணிட்டான்? ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான். இந்த ப்ரீவியஸ் லோக்கு இந்த புல் பேக் வரும்போது இங்கேருந்து இப்படி திரும்பணும். திரும்பாமல் இந்த ப்ரீவியஸ் லோக்கு வரானா வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். ஆஹா, வீக் ஆகிட்டான், கீழே போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். ப்ரீவியஸ் புல் பேக் வந்தோன்னா தான் ரிஜெக்ஷனே நடந்தது. அப்போ தொடர்ந்து வந்து கீழே வந்துட்டு ப்ரைஸு. இப்போ என்ன நம்மளால் யூகிக்க முடியும் அப்படின்னா, இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தான்னா மேலே இப்படி போயிடுவான். இது
நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா வந்து இருக்குது. அதே சமயத்தில் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மறக்கவே மறக்காதீங்க, இந்த லெவலை கட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கேயே நின்றுட்டு இருக்குது தெரியுதா ப்ரைஸு 1 2 3 4 5 6 நாள் ஆயிடுச்சு. 6 நாளாக இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும் நடக்கவே இல்லை. ஒருவேளை 6 நாள் கழித்து நாளைக்கு மண்டே அன்னைக்கு வந்து பிரேக் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா என்ன ஆகும், ப்ரைஸு கீழே நல்லா வரும். எது வரைக்கும், இது வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேரலல் சேனலுடைய பாட்டமாக மறுபடியும் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனு சின்ன ரிஜெக்ஷனு, அடுத்து அல்டிமேட்டாக இந்த லைனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி இதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிட்டு போயிடலாம். பெருசாக வந்து விழுந்தா ஃபஸ்ட்டு பையி மேலே வரைக்கும் போச்சு, கீழே வரும்போது அந்த லோவை க்ளோஸ் பண்ணல அப்படின்னாலே என்ன அர்த்தம், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் போவான், இது வரைக்கும் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே போகிறது தெரியாது, எவ்வளோ தூரம் போவான்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் கன்ஃபார்ம். அப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்திடலான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம செல்லுக்கான வாய்ப்பை நம்ம தேடவே மாட்டோம். செல்லு ஆனால் கூட ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பையின்னு ரிவர்சல் வந்தோன்னா உடனே பை பண்ணிடுவோம். ஏன், மேலே இது வரைக்கும் போயிடுவான் அப்படின்னு. இங்கே போயிட்டு நம்ம பை பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். ஏன், இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு. எப்படி இங்கிருந்து வந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி கீழே வந்ததோ அது மாதிரி இங்கிருந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால இதை தவிர்த்துருவோம். அதுதான் நான் சொல்கிறேனே, காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ். ஒரு ஐடியா தான், இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஐடியாலாம் கிடைக்கும், இல்லைனா ஐடியா வந்து கிடைக்காது, கஷ்டம். அதே மாதிரி சென்செக்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த கொரோனாலேருந்து மேலே தான் வந்துட்டு இது ப்ரைஸு. இது இப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக மேலே வந்துட்டு இது ப்ரைஸு. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அழகாக ட்ரெண்ட் ஆகிடுது தெரியுதா. என்ன பண்ணுறான், ஒரு வேகமாக விழுந்துட்டு புல் பேக். எது வரைக்கும் போயிருக்குது, இது வரைக்கும் தான் போயிருக்குது. அங்கேருந்து வேகமாக விழுந்துட்டு புல் பேக் மேலே வந்துட்டு இருக்கான். எதை கட் பண்ணோம், இதை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் என்ன பண்ணுறான், கீழே போய் கீழே இந்த லெவல்லே போய் க்ளோஸ் வைக்கிறான். அப்போ கீழே போயிடுவானா, இல்லை, ஏன்னா இந்த லெவல்லே நிற்கிது ப்ரைஸ். இது கீழே வந்து கொஞ்சமாக இப்படி க்ளோஸ் வச்சுருந்தானா கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆஹா இங்கே வந்துடுவான்ப்பா அப்படின்னு. இது என்ன லெவலு, எலெக்ஷன் லெவல் மேலே போயிருக்குது, அப்படியே மேலே போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இருந்து தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு, அதனால இங்கே வந்துடும். நிஃப்டியில் என்னமோ அதே தான், சென்செக்ஸ்லேயும் தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கி வரலாம் தெரியுதா. அந்த லெவலுக்கு வந்து வரமாட்டான். ஆனால் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போய்டும். அதுலேருந்து மேலே தான், அதுலேருந்து வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்து மறுபடியும் மேலே தான் போவோம். எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போக ஆரம்பித்தா அப்படியே இவ்வளோ தூரம் போனால் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்தோன்னா வந்து மேலே போக ஆரம்பித்தா அப்படியே பொறுமையாக அப்படியே போனால் பார்த்தீங்களா, அதே இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கணுன்னா என்ன பண்ணணும், ஐஆர்ஐ பண்ணணும். ஐஆர்ஐ பண்ணால் தான் அதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் சென்செக்ஸு டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே வெட்ஜ் பேட்டர்ன் தான், நிஃப்டி போலவே வெட்ஜ் பேட்டர்னில் தான் இருக்குது ப்ரைஸ். ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து நிற்கிது ப்ரைஸ். நிஃப்டி இங்கே போய் டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆச்சு, இது டச் பண்ணாமலே ரிவர்சல் ஆகி வந்துருக்குது. இங்கெல்லாம் வந்து எப்படி வந்துருக்குது, சின்ன புல் பேக்கு கீழே வந்துருக்கு, சின்ன புல் பேக்கு கீழே வந்துருக்கு, போக முடியாமல் கீழே வந்து இன்னொரு லோ வச்சிருக்கு. லோ பார்த்துக்கிட்டே வரணும் நீங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் வந்துருக்குது, ரெண்டாவது லோ வந்து அவ்வளோ தூரம் வரல பாருங்கள், மூணாவது லோ வந்துருக்குறான். ஆனால் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது. அப்போ என்ன அது, மேலே வரும்போது வந்து இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணி போயிடுறான். ஒரு சின்ன புல் பேக் தான், மறுபடியும் மேலே போயிடுறான். கண்டினியூஸாக மேலே போனான், எது வரைக்கும் போனான், இந்த ஐ வரைக்கும் தான் போயிருக்கு. ஒரே ஒரு செல், ஸ்ட்ராங்காக ஒரு செல்லு வந்தது. இந்த என்டையர் நெட்வொர்க்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லு இங்கே தான் வந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான் பார்த்தீங்களா, தொடர்ந்து கீழே வந்தான். எங்கே வந்தான், ப்ரீவியஸ் லெவலுக்கும் கொண்டுட்டு வந்துட்டான். ஒரு 4 நாளில் கீழே வந்துட்டான். அப்போ இப்போ வந்து இப்படி போயிருக்குது, போக முடியாமல் கீழே வந்துருக்கான், கீழேயும் போக முடியாமல் மேலே போயிருக்கான், அங்கேயும் போக முடியல, திரும்பவும் கீழே வந்துருச்சு. திரும்பவும் நாளைக்கு வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானா, கண்டிப்பாக இருக்குது. அப்போ அதையே வந்து பிரேக் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் போயிட்டான்னா அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, முக்கியமான இடத்துல இருக்குது, ஒரு பை ரிவர்சல் நடந்ததுன்னா கொஞ்ச நாச்சும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை செல்
கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா கன்ஃபார்மாக வந்து அதுவும் வேகமாக வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வேகமாக கீழே எங்கே வரைக்கும்? இந்த எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு லோ வந்து வந்தது பார்த்தீங்களா, அந்த லோ வரைக்கும் போகணும். இங்கே வரைக்கும் போயிடணும். ஒரு வேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா சரியா. அதே சமயத்தில் மிட் கேப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, வீக்லியில் போனீங்கன்னா இதெல்லாம் ட்ரெண்டு கட் பண்ணி முந்தானதே கட் பண்ணிட்டான்பா அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போவோ கட் பண்ணிட்டான். என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் லாஸ்ட் லெவல். இந்த இந்த இதுலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வரும்போது மேலே போயிருக்கு, இங்கேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனால் இதை லெவலில் இதுதான் லாஸ்ட் லெவல். இதை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிட்டான். நல்லா கம்ஃபர்டபுளாக கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ அடுத்து எங்கே? அதே அந்த எலெக்ஷன் லெவல் தான். எலெக்ஷன் லெவல் கூட இங்கே இருக்குது, அதுக்கும் கீழே இங்கே. ஏன்னா இங்கே இருந்தால் இந்த ட்ரெண்டே வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக்கு. திரும்ப அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் தான் மேலே போயிருக்கான். திரும்ப அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் தான் மேலே போயிருக்கிறான். ஒரு தடவையும் இதை தான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து மேலே திரும்புகிறான் அப்படின்னா அடுத்தடுத்து மேலே போகிறான்னா அடுத்த தடவை இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ரெடியாக இருக்கலாம். ஒரு வேளை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்குதுப்பா. ஏன்னா கீழேருந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஏற்கனவே இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்போ இங்கேயும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பை வந்தான்னா பார்ப்போம் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரியே கீழே வரைக்கும் வந்தது, அந்த லெவலுக்கே வந்தது, மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அழகாக ஒரு 2 வாரம் வந்து உங்களுக்கு வந்து பையிலேயே போச்சு. 2 வாரம் 3 வாரம். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணும்போது வந்து இதை ஈஸியாக உங்களால் வந்து கேபிட்டலைஸ் வந்து பண்ண முடியும். சரியா? இதை மிட் கேப் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். என்ன இது? அழகாக ட்ரெண்டு வந்து கீழே போகுது. நல்லா அருமையாக வந்து கீழே போயிட்டு இருக்கிறான். எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வருவான். ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி கீழே வர்றான் பார்த்தீங்களா, அப்படியே நின்றோம். இந்த இடத்துலையே அப்படியே ரிவர்ஸில் ஆறானா இந்த லோ வைக்க மாட்டான். வைக்காமல் மேலே போகும்போது இந்த ஐயா கட் பண்ணுவான். கட் பண்ணி தான் அப்புறம் தான் வந்து இப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை பை தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவர்சல் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ரிவர்சல் ஆச்சுன்னா உடனே என்ன உங்கள் மைண்டுக்கு? ரிவர்சல் ஆச்சா, ரைட், ஓகே, அவன் மேலே போகிறான்ப்பா, இனிமேல் வந்து நம்ம பையிங்கில் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம், அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாள் அந்த ஸ்விங் ட்ரேடிங்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இதுதான், இப்படி தான், வேறு என்ன பண்ணுறது? இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். கான்செப்டெல்லாம் அதே கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ட்ரை தான் பண்ண முடியும். ட்ரை பண்ணி கரெக்டாக வந்து போச்சு அப்படின்னா அப்புறம் அப்படியே விட்டுற வேண்டியதான். எந்த டார்கெட்டுக்காக விடுவீங்க? இந்த டார்கெட்டுக்காக விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த டார்கெட் வரைக்கும் போயிடும் கண்டிப்பாக. இந்த 2 டார்கெட்டையும் போய் இப்படி தொட்டுட்டு கீழே வரலாம். ஒருவேளை இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா இங்கே வரைக்கும் இப்படி போயிடும். போயிட்டு தான் அடுத்து கீழே வரணும்னா வரும். அப்போ தான் நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி போடுவோம். உடனே வந்து இப்படி நடக்குது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்போம். இது பேசுறதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதே நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? டெய்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? டெய்லியில் வீக்லியில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு விஷயத்த, அது டெய்லியில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியுதா? ஹை வந்து அவனால் பண்ணவே முடியல, பண்ண முடியாமல் கீழே போயிட்டே இருக்கான், தெரியுதா? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக் வந்துட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த புல் பேக்கும் வந்து உருப்படியாக வந்து வரல. இது வந்து ட்ரெண்டு மாறணும்னா எங்கே வரணும்? இங்கே வரணும். இப்போ இது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி க்ளோஸ் பண்ணி இருக்கிறான்ல, இப்படியே கீழே போனான்னா என்ன ஆகும்? அடுத்த லோ வைப்பான். அடுத்த லோ வச்சுக்கிட்டே இருப்பான். இதோ இங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுத்து லோ வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். ஒரு கட்டத்தில் லோ பண்ண முடியாமல் மேலே வரும்போது தான் இந்த ட்ரெண்டை மாறினா தான் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு வந்து பார்க்கலாம். திரும்ப லோ வைக்க ஆரம்பிச்சிட்டான். தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னு வந்து பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு சின்ன புல்பேக் இந்த மாதிரி போகுது, செல்ல ஆரம்பிச்சிது அப்படின்னாலே செல்லு எப்படி ஆகுது பாருங்கள். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், பையை ட்ரை பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கான ஒரே ஒரு ரூல் என்னது? மேலே போகிற ப்ரைஸு இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணி மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் இந்த லோக்கு வராது, ப்ரைஸ் வராமல் இப்படி தான் போகும். ஆனால் அங்கே போய் இந்த லெவலு வரைக்கும் கூட போயிட்டு கூட ரிவர்சல் ஆன வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் ஆகி இந்த மாதிரி வந்தோன்னா என்ன ஆகும்?
இந்த லோவுக்கு கீழே போய் இன்னொரு லோ வச்சுருவான். மறுபடியும் மேலே வந்தான், ரிவர்சலு மேலே வர முடியல, மறுபடியும் கீழே வந்தால் என்ன பண்ணுவான், இந்த லோவுக்கு கீழே போய் ஒரு லோ வைப்பான். அந்த லோ அங்கேயே இருக்கலாம், இல்லைனா இன்னும் கூட தள்ளி கூட கீழே எங்கேயாச்சும் கூட இருக்கலாம். ஆனால் லோ வந்து உறுதி. சரியா? இப்போதைக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி புல் பேக் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறான், மறுபடியும் போயிட்டு இப்போ புல் பேக் வந்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த லெவலை வந்து அவன் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் என்ன பண்ணுவான், இன்னொரு ஹை வைப்பான், இவ்வளோ தூரம் வரைக்கும் போவான், மறுபடியும் புல் பேக் வருவான். அந்த புல் பேக்லேருந்து போயிட்டு இன்னொரு ஹை வைக்கணும், வைக்காமல் இங்கே தடுமாறினான்னு என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து கீழே வருவான். ஸோ இப்படி தான் நீங்கள் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணினீங்க அப்படின்னா சும்மா ஜாலியாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலில் வந்து என்ன நடந்துருக்குது, தொடர்ச்சியாக கீழே வந்துருக்குது ப்ரைஸு. இதே இது நீங்கள் இதில் போயிட்டு டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து மேலே போயிட்டு இருந்தது ப்ரைஸு என்ன பண்ணியிருக்குது, அடுத்தடுத்து ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருந்தது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தோன்னே தொடர்ச்சியாக பேரிஷாக வந்ததா. இந்த லெவலில் இருந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணானா, எது வரைக்கும் போனான், இது வரைக்கும் போனான். அந்த அன்னைக்கு க்ளோஸே வந்து கீழே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிட்டான். மறுபடியும் மேலே வந்தவன் மேலே வர முடியாமல் கீழே வந்துட்டான். மறுபடியும் மேலே வந்தவன் இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருந்து எவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்தான்னா என்ன எதிர்பார்க்கலாம், நம்ம ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகுமா அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த எதிர்பார்ப்பு 1 ஹவரில் போனீங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? அழகாக வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். எப்படி வந்து போயிருக்கான், ஹையர் ஹை பண்ணிட்டே போயிருக்கான். இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்குது, ஆனால் ப்ரீவியஸ் லோவுக்கு வராமல் இங்கேருந்தே போகும்போது என்ன பண்ணுறான், அந்த லெவலை சின்ன ரிஜெக்ஷன் தான் கட் பண்ணி மேலே போகிறான். புதுசாக இன்னொரு ஹை வைக்கிறான், கீழே திரும்ப வந்து அதுக்குள்ளார நீங்கள் ட்ரெண்டில் நீ ஈஸியாக வந்து போட்டுடலாம். அப்போ கரெக்டாக இந்த இடத்துலேருந்தே ரிவர்சல் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து பையை ட்ரை பண்ண வேண்டியதான். செல்லு தெரியலன்னா கூட பையை வந்து இங்கே இருந்தால் போகுதுன்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருதுல. அப்போது ஒரு தடவை வந்திருக்கான், 2 தடவை வந்திருக்கான், 3 தடவை வந்திருக்கிறான், அடுத்த தடவை போகும்போது இதுக்கு மேலே வந்து போகணும், போய் இன்னொரு ஐ வைக்கணும். ஐ வச்சுன்னா என்ன பண்ணுவான், மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கு வருவான், மறுபடியும் இங்கேருந்து மேலே போக முடியாமல் இப்படி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணிடுது, எக்ஸாக்டாக அங்கே தான் போயிருக்கு. அங்கேருந்து ரிவர்சலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து போக முடியாமல், இங்கே எப்படி வந்து போக முடியாமல் கீழே வந்துருக்குது, போக முடியாமல் கீழே வந்துருக்கு, இப்படி வந்திருக்கு. அதே மாதிரி போக முடியாமல் கீழே வந்திருக்கு. எங்கே வருவான், இங்கே வந்துடுவான் கண்டிப்பாக. மேலே ஹை வைக்க முடியாமல் கீழே ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான். அப்போ என்ன அர்த்தம், இதை கட் பண்ணவே கூடாது, கன்ஃபார்மாக கட் பண்ணக்கூடாது. இது வரைக்குமே பையர்ஸ் இருக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு, இங்கே இந்த பை பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த பை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்னாச்சு, மொத்தமாக கீழே வந்துட்டான். எங்கே வந்துட்டான், சோர்ஸுக்கே வந்துட்டான். இது வந்து நீங்கள் வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, இப்படி அது செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது உங்களுக்கு. அதே இது நீங்கள் டெய்லியில் பார்க்கும்போது என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ரைஸான ப்ரைஸு மொத்தமாக கீழே விழுந்துருக்குறான். லாஸ்ட் டைம் இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குது, திரும்ப அதே இடத்துலேருந்து மேலே போயிருக்கு. சும்மா ட்ரை தான், மேலே போகுது. ரிவர்சல் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அப்பா அங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. மேலே போனால் என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். கண்டிப்பாக கட் பண்ணலன்னா விழுந்துருவான். என்ன இருக்குது, ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மறுபடியும் வந்து கீழேயே போய் க்ளோஸ் வச்சுருக்கணும். இதை கட் பண்ணால் எங்கே வருவான், கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம், கொஞ்சம் தூரம் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து எங்கே வருவான், அடுத்து இங்கேயே வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுவீங்க, இப்படி தான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த பிக்சரை பார்த்தோன்னே தெரியும், அடேங்கப்பா கரெக்டாக வந்து மலை ஏறி போயிருக்கிறான். மலை ஏறி அடுத்த தடவை வந்து ஹை மறுபடியும் இன்னொரு மலை உச்சிக்கு வந்து போக முடியாமல் அந்த ப்ரீவியஸ் லெவல்லையே இருந்து டயர்டாகி வந்தானா என்ன இருக்கிறான், விழுந்துட்டான். சரியா? அப்போது இதையே நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தெரியும். திரும்ப திரும்ப மேலே போகிற மாதிரி தெரியும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஆனால் வந்து அவன் தொடர்ந்து வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கும். ஹையர் ஹை பண்ண முடியாமல் அவன் பாட்டு கீழே வரான். இதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார தனித்தனியாக மலையேற்றம்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இங்கேயும் அதே தான் நடந்துருக்குது. லோ அடுத்த லோவுக்கு வர முடியல, அடுத்த லோவுக்கு வர முடியல, அடுத்து ஹை பண்ணுறான். எது வரைக்கும் போயிருக்கான், இது வரைக்கும் போயிட்டான். எக்ஸாக்டாக இது வரைக்கும் போயிருக்கு. ப்ரீவியஸாக எந்த ஐயோ அந்த ஐ வரைக்கும் போயிருக்குது. ஆனால் அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வரும்போது நியூஸ் வரும்போது தான் அடுத்து கீழே வந்தது ப்ரைஸ்.
ஸோ டைம் ஃப்ரேமை இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஒரு இடத்துலையும் அந்த மலையேற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மலை ஏறத்தான் செய்வான். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு கட்டத்தில் போக முடியாமல் கீழே வருவான். ப்ரீவியஸ் லோகோவே வருவான். அதுலேருந்து வந்து அடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பீரிஷாக வருது, ஒரு புல்லிஷ்னஸ் வந்துன்னா ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சில நேரங்களில் ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி? நல்லா கீழே வந்தான், ஃபஸ்ட்டு ட்ரை இங்கேயே பண்ணியிருக்கான், செகண்ட் ட்ரை இங்கே பண்ணியிருக்கிறான், இந்த லெவலுக்கு கீழே வரல, அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே மலை ஏறி எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா? ஸோ ட்ரேடிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி லீவ் நாட்களில் பொறுமையாக உட்காந்து இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் உங்களுக்கு இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் போய் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. ஒருவேளை வந்தால் கூட பயப்படாமல் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. சரியா? அந்த மலை ஏற்றம்ங்கிறது நீங்கள் யூஎஸ் ஆயிலில் பார்த்தீங்க, ஃபாரெக்ஸ் ஆயிலில் கமாடிட்டி வந்து பார்த்தீங்க, அதே தான் நிஃப்டிலையும் நடந்திருக்கு. அதே 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மலை ஏறினா அடுத்த தடவை ஹை வைக்க முடியாமல் கீழே வந்தான், கீழே அதே மாதிரி புல் பேக் வந்துட்டு கீழே வரைக்கும் வந்துட்டான். சரி, இங்கே தான் இந்த மாதிரி நடந்திருக்குதானா, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான் மலை ஏற்றம் தான். அங்கேருந்து கொஞ்சமாக இறங்கிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கான். இது வந்து மலை ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஒரே அடியாக மேலே போயிருக்குது. இது வந்து மலை இறக்கம், இறங்கி வந்து பொறுமையாக கீழே வந்துருக்குது. ஒரு தடவையும் இந்த லைனுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கான். ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்கிறான், இந்த லைனை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க, சும்மா போட்டு வைக்கிறீங்க. இந்த இடத்துக்கு வந்து லைட்டாக திரும்புகிற மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, கொஞ்சமாக மேலே போவோம். ஏன்னா படிக்கட்டில் இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவான்? கொஞ்சமாக மேலே போவான். அவ்வளோதான். அந்த கொஞ்சம் கிடைச்சா கூட போதும், நான் வந்து ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னா அது அப்படி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு வெட்ஜ் பேட்டர்னில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த வெட்ஜ் பேட்டர்னுடைய டாப்புக்கு வரும்போது நீங்கள் ஒரு வேளை பை பண்ணியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சுக்கங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி வந்து சனி ஞாயிறில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே லோயர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அதுக்கு நான் இப்போ இந்த பதிவிலேயே யூஎஸ் ஆயில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.